என் அன்பு மாணவர்களே, உழைப்பே வெற்றி தரும், முயற்சியே முன்னேற்றம் தரும் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளோடு இன்றைய பாடத்திற்குள் நுழைவோம். இன்று நாம் காணப்போகும் பாடம் சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய கடிதம் என்ற சிறுகதை. இச்சிறுகதை தமிழ் 1ஆம் ஆண்டு 2ஆம் பருவத்திற்குரிய பாடப்பிரிவில் அமைந்திருக்கின்றது. இந்த கடிதம் என்ற சிறுகதையில் 4 கதாபாத்திரங்கள். முதலாவதாக சிங்காரவேலு என்ற எழுத்தாளர், 2 அவருடைய நண்பர் சிங்காரம், 3 நாகப்பன் என்ற அவருடைய ரசிகர், 4வது கடிதம். ஆம், இச்சிறுகதையின் அடிநாதமே கடிதம்தான். அதற்காகத்தான் இச்சிறுகதையின் பெயர் கூட கடிதம் என்று அமைந்திருக்கின்றது. சரி, கதைக்குள் நுழைந்து விடுவோம். சிங்காரவேலு ஓர் இலக்கிய கர்த்தா. சிறுகதைகள் என்றால் அவைகளுக்கு உதாரணம் சிங்காரவேலுடைய சிறுகதைகள் தான். அப்படி அற்புதமான சிறுகதைகளை படிப்பவர். பேனாவை வைத்துக்கொண்டு அவர் அரசனாகவும் விரும்பவில்லை, ஆண்டியாகவும் விரும்பவில்லை. அவருடைய சிறுகதைகளை பொறுத்தவரை சமூகத்தில் ஒருவராக அவரை மதிக்கச் செய்தது. இன்னும் சிலர் அவருடைய ரசிகர்களாகவும் சில நண்பர்கள் இருந்தார்கள். அதனால் அவருடைய அன்றாட பொழுதுபோக்கு, அன்றாட வாழ்க்கை கடந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் புகழ் ஒரு புறம் இருக்க, கதை நன்றாக இருக்கிறது என்று சொல்லவாவது யாராவது இருக்க வேண்டாமா? அந்த எண்ணம் அவ்வப்போது எழுத்தாளர் சிங்காரவேலுவுக்கு வருவதுண்டு. எப்போதும் போல ஒரு தனி அறையில் பாயில் உட்கார்ந்து கொண்டு வெற்றிலையை மென்று மென்று துப்பிக்கொண்டு இருக்கின்றார். 7 நாட்களாக ஒரு கதையை எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் அதை முடிக்க முடியவில்லை. பல காகிதங்களில் எழுதி கசக்கி போட்ட பிறகே இருக்கின்றார். திடீரென்று வாசலில் ஒரு சத்தம். சிங்காரம் என்றது குரல். சுந்தரமா, வா வா என்று பதில் சொல்லும் பொழுது அவருடைய நண்பர் சுந்தரம் அருகில் வந்து அமர்கின்றார். என்ன ஓய், ஒரு வாரமாக அந்த கதை எழுதுறீங்க, சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு எழுதுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எழுத்தாளர் சொல்கிறார், ஒன்றுக்கு மற்ற கழுதைகளை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது, என்னை பாராட்டுவதற்கு யாரும் ஆளே இல்லை என்று அங்கலாய்த்து கொள்கின்றார். இருவரும் பல்வேறு விதமான விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அன்றைய நாள் கழிந்து விடுகிறது. ஒரு 5 நாட்கள் கழித்து இரவு ஒரு 7 மணி இருக்கும். சிங்காரவேலு தன்னுடைய அறையில் அமர்ந்து ஏதோ படித்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, சார் தபால் என்று. பொதுவாகவே எழுத்தாளர் சிங்காரவேலுவுக்கு கடிதங்கள் வராது. யாருக்காவது செல்லக்கூடிய கடிதங்கள் வழிமாறி வந்தால்தான் உண்டு. அதை இவர் கொண்டு போய் உரியவரிடத்தில் கொடுக்க சொல்வார். உடனே ஜன்னல் வழியாக விழுந்த அந்த கடிதத்தை எடுத்து படிக்கின்றார். விலாசம் சரியாகத்தான் இருக்கிறது. கையெழுத்து கூட அவ்வளவு அறிமுகமானதாக இல்லை. உடனே அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கின்றார். கடிதம் இப்படி போகின்றது. விசாகப்பட்டியிலிருந்து நாகப்பன் என்ற ரசிகர் எழுதியிருக்கிறார். அவர் இந்த எழுத்தாளர் சிங்காரத்துடைய கதைகளை பாராட்டி மிகவும் அபரிமிதமான ஒரு மகிழ்ச்சியோடு அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக, உங்களுடைய சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையுடைய ஒரு ஓவியமாகவே இருக்கிறது என்று பாராட்டி எழுதியிருக்கின்றார். இதை படித்து முடித்தவுடன் சிங்காரவேலுடைய முகம் வளர்ச்சி அடைகிறது, உள்ளம் பூரிக்கிறது. என்னை பாராட்ட ஒரு ஜீவன் இருக்காதா என்று எண்ணியவருக்கு இப்படி ஒரு கடிதம் வந்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. திரும்ப வாசிக்கின்றார், மீண்டும் வாசிக்கின்றார். அந்த கடிதம் அவருடைய ஒரு நெடுநாள் தாபத்தை தீர்த்ததாகவே இருந்தது. நீ ஒருவன் தான் என்னை புரிந்திருக்கிறாய், நீ ஒருவன் தான் என்னை ரசித்திருக்கிறாய் என்று அகமகிழ்ந்து போனார். இந்த கடிதத்தை உடனடியாக சுந்தரத்திற்கு காட்ட வேண்டும் என்று உள்ளுக்குள் ஒரு ஆர்வம் மேலிட்டது. இருந்த பொழுதும் மீண்டும் ஒரு முறை கடிதத்தை படிக்க ஆரம்பித்த போதுதான் அதிலே உள்ள எழுத்துக்கள் எங்கேயோ பரிச்சயமானது போல இருக்கின்றது. கையெழுத்தை நன்றாக உற்று பார்க்கின்றார். இதற்கு முன் இந்த கையெழுத்தை நாம் எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று சிந்தனை வருகிறது.
பிறகு நினைக்கின்றார், யாரோ நமக்கு தெரிந்த பயலுடைய வேலைதான் இது. இல்லாவிட்டால் என் விலாசத்தை யார் விசாகப்பட்டிக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறார்கள் என்று மனதுக்குள் புலம்ப ஆரம்பித்தார். இந்த புழுகு முட்டை, என்னுடைய கதை நன்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த புழுகு முட்டையை என்னிடமா அவிழ்க்க வேண்டும்? சீச்சி, முட்டாள், கோழை. தைரியம் இருந்தால் உண்மையில் அவன் ரசித்தால் பகிரங்கமாக பத்திரிகைக்கு ஏன் எழுதக்கூடாது? அவன் ரசித்ததெல்லாம் என்னுடைய நட்புக்காகத்தான். இது எழுதிவிட்டால் எனக்கு திருப்தி, மகிழ்ச்சி அனைத்தும் வந்துவிடும் என்று எண்ணினானா அவன்? முட்டாள், முட்டாள். அவனும் இந்த சமூகத்தில் ஒரு விலங்குதானே. அவனிடம் சிக்கிவிட்டால் அவனுக்கு நான் கசியடி கொடுப்பேன், நாளைக்கு வரட்டும் என்பதாக அவர் கருவி கொண்டிருக்கின்றார். இந்த மனிதர்களுடைய சகவாசமே வேண்டாம். எந்த ஒரு செயலுக்கும் கதைக்கும் ஒரு பாராட்டே இல்லை. தொலைந்தால் இந்த பீடை ஒளியட்டும் என்பதாக அவர் முகம் கருக்கிறது, உள்ளம் வெறுக்கிறது. எந்த புகழை எதிர்பார்த்தாரோ அந்த புகழ் அவருக்கு கிடைக்கும் பொழுது, இது ஒரு போலியான புகழ் என்று அறியும் பொழுது அவர் மனம் வெதும்புகிறது. உடனடியாக அந்த கடிதத்தை தீயிட்டு கொளுத்துகிறார். அந்த காகிதம் எரியும் நாற்றமானது அறை முழுவதும் பறந்து விரிந்தது. விளக்கும் கரி பிடித்து எரிந்து எண்ணெயற்று அப்படியே அணைந்து போனது. அவருடைய மனதில் இருந்திய அந்த புழுக்கமும் அவிழ்ந்து போனது. இருள் இருந்தால் தானே ஒளி, ஒளி வராமலா போய்விடும்? அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டு அப்படியே படுக்கையில் சாய்ந்து விட்டார் என்பதாக புதுமைப்பித்தன் இந்த சிறுகதையை படித்திருக்கின்றார். இந்த கதையில் ஒரு கடிதம் ஒரு எழுத்தாளனுடைய மனமாற்றத்தை, எழுத்தாளனுடைய உள்ளத்திலே அவனுடைய சிந்தனைகளை, அவனுடைய எதிர்பார்ப்புகளை எப்படியெல்லாம் தவிடுபொடியாக்குகிறது என்பதை உணர்த்துவதற்காக புதுமைப்பித்தன் இந்த ஒரு அற்புதமான சிறுகதையை படித்திருக்கின்றார். மற்றொரு வகுப்பில் மற்றொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.